நம்மளுடைய குழந்தைங்க வெயிட் இல்லாமல் ரொம்ப ஒல்லியாக இருக்காங்களா, அவங்களுக்கு வந்து வெயிட் கெயின் ஆகணும் அப்படின்னாவே தினந்தோறும் ஒரு செவ்வாழைப்பழத்தை கொடுத்தீங்கன்னா அவங்களுடைய வெயிட் கெயின் ஆகுங்க. ஆனால் அந்த செவ்வாழைப்பழத்தை பார்த்தாவே நிறைய குழந்தைங்க சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் பணியாரமாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம அரை கப்பு வெள்ளத்தை தட்டி வச்சிருக்கோம். இதை ஒரு சாஸ்பேனில் சேர்த்துட்டு அது கூட சிறிதளவு தண்ணி சேர்த்து இது கொதிச்சதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா ஆற வச்சிடலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் கனிஞ்ச செவ்வாழைப்பழம் ஒன்று வந்து நம்ம கட் பண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நல்லா லைட்டாக அரைச்சிக்கலாங்க. அதே மிக்ஸி ஜாரில் நம்ம ஒரு கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். அது கூட சிறிதளவு ஏலக்காய் தூள், சிறிதளவு உப்பு, நம்ம கரைச்சி வச்சிருக்கிற வெள்ளை கரைசல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கலாங்க. இது கொஞ்சம் திக்கான பேட்டராக தான் வரும். இந்த மாவை ஒரு பவுலில் சேர்த்துட்டு அது கூட டேஸ்ட்டுக்காக துருவன தேங்காயும் சிறிதளவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடைசியாக ஒரு பிஞ்சு சோடா உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பணியாரக்கல்லில் நல்லா எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டு இன்னொரு கப்பு பொன்னிறமாக வெந்ததுக்கப்புறம் எடுக்கணுங்க. இந்த மாவு வந்து இனிப்பு அதிகமாச்சுன்னா பணியாரக்கல்லை விட்டு வராதுங்க. இனிப்பு மீடியமாக தான் இருக்கணும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இது நான்ஸ்டிக் பணியாரக்கல்லில் சேர்த்துனீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஃபுட்டி தமிழை ஃபாலோ பண்ணுங்கள்.